அரங்கன் மீது காதல் கொண்டு உயிரிழந்து வந்த இஸ்லாமிய இளவரசி அவங்கள பத்தி நம்ம பார்க்க போறோம். இது எங்க நடந்தது அப்படின்னா நம்ம ஸ்ரீரங்கம் கோயில்ல நடந்திருக்கு. இந்த ஸ்ரீரங்கம் கோயில்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா மாணிக்க அவருடைய படையெடுத்திருக்காரு. அந்த படையெடுப்புல இவருடைய சிலை என்ன பண்ணிடுறாங்க, திருடி கொண்டு போயிடுறாங்க. அந்த இளவரசி பாத்தீங்க அப்படின்னா சுரதானின் பேரு. அந்த சுரதானிக்கு இந்த சிலை மேல ரொம்ப காதல் வந்துட்டு அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சிலையை குளிப்பாட்டுறது, அலங்கரிக்கிறது, உணவு வைக்கிறது, பேசுறது எல்லாமே அதோட ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஈர்ப்பு பாத்தீங்க அப்படின்னா ஆழமான புத்தியா காதலாக மாறிடுச்சு. அதனால அந்த சுரதனி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த சிலையை இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாத அப்படிங்கிற சிச்சுவேஷன் இருக்காங்க. அப்ப இங்கிருந்து ஸ்ரீரங்கத்துல இருந்து ஒரு பட்டர் குழு போய் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா அங்க ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தி அந்த மன்னர்கிட்ட அந்த சிலையை திருப்பி கேட்டுட்டாங்க. அந்த மன்னர் ஒரு நிபந்தனை வச்சு இந்த சுரதானி எப்ப தூங்குறாங்களோ அதுக்கப்புறம் நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துறாரு. அப்ப நைட்டு அந்த பட்டர்கள் இங்க வந்துடுறாங்க. இளவரசி பாக்குறாங்க, கடவுளை காணோம் அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம் வர்றாங்க. அங்கேயே சாமி இல்லை அப்படின்னு சொன்னா அங்கேயே உயிரை விட்டுறாங்க. அதனால பாத்தீங்க அப்படின்னா முதல் 10ல பாத்தீங்க அப்படின்னா இந்த துருக்க நிகழ்ச்சிகளுக்கு காரணமாகவே கைலி உடுத்தி பெருமாளை நீங்க பார்க்கலாம். அந்த பெருமாள் பாத்தீங்க அப்படின்னா இந்த நிகழ்வுக்காகவே அந்த நாச்சியாருக்காகவே இவங்க பண்ணீங்க அப்படின்னா ஒரு 10 நாட்களுக்கு நாச்சியாருடைய பிராணம் இருக்கும். இது உருவ வழிபாடு இல்லாதனால பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெயிண்டிங் மட்டும் அங்க வச்சிருக்காங்க. நீங்க என்னைக்கு போனாலும் பார்க்கலாம்.